கனிமவள கொள்ளையை தடுக்கச் சென்ற கனிமவளத்துறை பறக்கும் படையினரை வழிமறித்து கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், இந்த தாக்குதலானது எப்படி நடத்தப்பட்டிருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்ல கனிமவளத்துறையைச் சேர்ந்த பறக்கும் படையினருக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கா? என்ன விவரம்? கடலூர் மாவட்டம் எல்லைப்பகுதியும் கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைப்பகுதியுமாக நடியப்பட்டு இந்த குக்கராம்பாளையம் இந்த பகுதியிலெல்லாம் இந்த கனிம வளம் தொடர்ந்து திருடப்படுவது வழக்கமாக வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் சுற்றுவட்டார மக்கள் கூலி வேலைக்கு செல்லாமல் இதுபோல் கனிம வளத்தை திருடுவதற்காகத்தான் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். இந்நிலையில்தான் இந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் நேற்று ரோந்து சென்ற போது அந்த பகுதியில் கூழாங்கற்கள் கடத்தப்படுவது தெரிய வந்ததையடுத்து அந்த லாரியை பறிமுதல் செய்து, குறிப்பாக அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிகாரிகள் அவர்கள் லாரியை பிடித்து கடலூர் மாவட்டம் வழியாக குக்கராம்பாளையம் வழியாக உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளார்கள். அப்போது கடலூர் மாவட்ட எல்லை பகுதியான இந்த குக்கராம்பாளையம் பகுதியில் வழிமறித்து அந்த கொள்ளை கும்பல் அந்த அதிகாரிகளை கடுமையாக தாக்கி லாரியை கவிழ்த்து, அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்த அந்த வாகனத்தை காரை அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் அவர்கள் அதிகாரிகள் அணிந்திருந்த நகைகளையும் திருடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதிகாரிகளுக்கும் கடுமையான தாக்குதல் காரணமாக அவர்கள் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது கொள்ளையடிக்கப்பட்ட இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அவர்கள் வந்த வழி கடலூர் மாவட்டம் என்ற காரணத்தால் தற்போது கடலூர் மாவட்ட போலீசார் ஆல்ரெடி இது வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட திருடர்களை அந்த கொள்ளையர்களை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். யாரால் ஈடுபட்டார்கள்? முதல்கட்ட விசாரணையில் அந்த பகுதியைச் சேர்ந்த சிலம்பு என்பவர் தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் அவர் கூட வந்த ஆட்கள் தான் இதை தாக்குதல் செய்ததாகவும் தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிகாரிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசாரிடம் இது சம்பந்தமாகவும் தகவல் தெரிவிக்கிறார்கள். ஸ்ரீதர், இப்ப அந்த அதிகாரிகள் சொன்ன விவரங்களை வச்சு விசாரணை நிலையத்துக்குள்ள தற்போது வரை யாரேனும் கொண்டு வரப்பட்டிருக்காங்களா கொள்ளையர்கள் அப்படிங்கிற அடிப்படையில? நிச்சயமாக இந்த நடியப்பட்டு குக்கராம்பாளையம் பகுதியில் இதுபோல் கனிம வளங்களை திருடும் கும்பல் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் மீது ஏற்கனவே கடலூர் மாவட்ட போலீசார் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் ஏற்கனவே பல வழக்குகள் பதிவு செய்தாலும் கடுமையான நடவடிக்கை இல்லாத காரணத்தால் இந்த கனிம வளம் தொடர்ந்து கொள்ளையடிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கூழாங்கற்கள் அதிகமாக கொள்ளையடிக்கப்படுகிறது. இது வெளிநாட்டுக்கும் கடத்தப்படுகிறது. இந்தியாவிலிருந்து கப்பல் வழியாக வெளிநாட்டுக்கும் கடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அளவு கொள்ளை நடக்கும் இந்த சம்பவத்தில் பெரிய நடவடிக்கை இல்லாத காரணத்தால் அந்த பகுதியில் தொடர்ந்து இதுபோல் தைரியமாக செய்யும் அதிகமான கொள்ளை கும்பல் விட்டார்கள். இதன் காரணமாக தான் இன்று அதிகாரிகள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு வந்த காரை அடித்து நொறுக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நகைகளை பறித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கொள்ளை கும்பல் இவர்களை கொல்ல முயற்சித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் முழுவதுமாக காவல்துறை விசாரணைக்கு பிறகுதான் முழுவதுமாக வெளிவரும். தற்போது கடலூர் மாவட்ட போலீசார் ஆல்ரெடி போலீசார் இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.